இந்த குரு சுக்கிரனுடைய இணைவு மிதுனத்துல ஏற்படுது. ஸோ இந்த இணைவுங்கிறது மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். நான் சொன்ன ஐந்து ராசிக்காரங்கள்ல முதலாவதாக மேஷ ராசியும் ஒன்று. ஸோ இந்த மேஷ ராசிக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் இந்த 2 கிரக இணைவினால ஏற்பட இருக்கிறது. ஸோ ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு 26ஆம் தேதி அன்று இந்த இணைவு அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது. ஸோ இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னாவே இந்த இணைவுங்கிறது என்ன செய்யும்? ஸோ விரயஸ்தான அதிபதி குரு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முயற்சி பாவகத்தில் இந்த 2 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுறனால யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஸோ அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி அனுகூலமான ஒரு பலன் கொடுக்க இருக்கிறது. அடுத்ததாக வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்றீங்க அல்லது படிப்புக்காக ஃபாரின் போகணும், ஸோ அதுக்காக விசாக்காக வெயிட் பண்றீங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலம்தான். ஸோ உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது அற்புதமாக காத்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தது குடும்ப வாழ்க்கையில மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஸோ குடும்பத்துல விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். மற்றபடி பண வரவு ஆகட்டும், அடுத்து நீங்க ஏதாவது ஒரு நில ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்து சேல் ஆகவே இல்லை, ஸோ கட்டாயம் இந்த ஜூலை மாதம் 2025 பிறந்ததுமே இந்த குரு சுக்கிரன் இணைவு ஏற்பட்டதும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்து வந்துட்டு இருக்கும். இந்த ஜூலைக்குள்ள இருந்து வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ ஜூலை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியும் சேல் ஆயிரும். ஸோ அடுத்தது குழந்தையின்மை பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்களுக்குமே சரி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். ஸோ இந்த கிரக சேர்க்கையினால். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த வேலை தொழில் அமைப்புகள். ஒரு சில பேர் தொழிலில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைப்பாங்க. ஆனால் மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு முன்னேற்றமே இருந்திருக்காது இது வரைக்கும். ஸோ கட்டாயம் அவங்களுக்கு இந்த 2 கிரக சேர்க்கையினால தொழிலையுமே சரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் ஏற்படும். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த 2 கிரக சேர்க்கையினால ஏற்படுது. ஸோ இந்த மேஷ ராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பிட்ட பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை அன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை உடுத்தி நீங்கள் வஸ்திரம் சாத்தி ஒரு கொண்டக்கடலை 108 கொண்டக்கடலை மாலை தாராளமாக சாத்தலாம். ஸோ அல்லது கொண்டக்கடலை பிரசாதம் பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சுட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது நிச்சயமாக இந்த 2 கிரக சேர்க்கையினால் குடும்பத்திலே சின்ன சின்ன சலசலப்புகள் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது குறிப்பிட்டு தவிர்க்கப்படும். ஸோ இந்த பரிகாரம் உங்களுக்கு போதுமானது. ஸோ இந்த குரு சுக்கிரன் இணைவுங்கிறது மிதுன ராசியில் நமக்கு நடக்க இருக்கிறது. ஸோ ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு தான் இந்த குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. ஸோ எந்த ஒரு கிரகமுமே சரி மற்ற வீடுகளில் உச்சம் பெறுறதை விட இந்த சுக்கிர பகவான் மட்டும்தான் பகைவருடைய அதாவது மீனத்துடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். ஸோ இந்த உச்ச நிலை அப்படிங்கிறதுமே சரி 2 பேருக்கும் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகள், அதாவது குரு சுக்கிரன் இணைவு குடும்பஸ்தானத்தில் இணைகிறாங்கன்னா கட்டாயம் 2ஆம் இடத்துல சேர்க்கை ஏற்படும் பொழுது குடும்ப ரீதியா பிரச்சனைகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்தாலுமே அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவானும் சரி, தேவகுரு பிரகஸ்பதி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த குரு பகவானுக்கும் சரி இந்த 2 பேருடைய இணைவுகள் நிறைய மாற்றங்கள் தரும். ஸோ இந்த குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு திருமண அமைப்பாகட்டும், ஒரு குழந்தை பாக்கியம் ஆகட்டும், சிறப்பான கல்வி, ஒரு ஒழுக்கத்தோட ஒரு குழந்தை நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் கரெக்டாக நடக்கும். ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் விரயஸ்தானத்திலையோ இல்லை அஷ்டமத்திலையோ மறைவுன்னு இருக்கும் பொழுது கட்டாயம் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை கொடுக்கும். ஸோ அந்த அடல்ட் ஏஜ் அப்படின்ற ஏஜில் நிறைய பாதிப்புகளை அவங்க சந்திப்பாங்க. ஸோ அடுத்து இந்த சுக்கிர பகவான், இந்த அசுரகுருவாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையில் அவங்க வாழ முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரில் போகிறது, ஒரு பங்களாவில் ஸ்டே பண்ணுறது, 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும், 3 ஸ்டார், ஸோ இந்த மாதிரி ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே ஏற்படும். சரி, இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.